முன்னாடிலாம் ஒரு பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அந்த பையனை பார்த்தா பாவமாக இருக்கும். இல்லை ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னாச்சா அப்படின்னு ஒரு 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 மாதிரி ஒரு பாவமாக இருக்குது. ஆனால் இப்போது லவ் பண்ணுற பசங்களை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. பொண்ணுங்களை விட பசங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க லவ் பண்ண பிறகு. இப்போ இந்த லவ்வில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, காலையில் எழுந்து மெசேஜ், காலு, ஃபோனு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பையனோட லவ்வில் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். என்ன யோசிப்பான்? லைஃப்பை பற்றி, வேலையை பற்றி, பணத்தை பற்றி, புகழை பற்றி. அப்படி யோசிக்கும் போது முன்னாடி கொடுத்த அதே டைமை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஃபோன் பண்ணும் போதெல்லாம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, டைமுக்கெல்லாம் சொல்ல முடியாது, ரெஸ்பாண்ட் இம்மிடியேட்டாலாம் பண்ண முடியாது. உடனே அந்த பொண்ணுங்க என்ன பண்ணும்? கால் பண்ணி, லவ் பண்ணுற அந்த பொண்ணு, நீ என்ன முன்னாடி பேர் லவ் பண்ணவே மாட்டுற, நீ என்கிட்ட பேசவே மாட்டுற. அதே அந்த பொண்ணு பிஸியாக இருந்தால் அது பிஸி. ஆனால் அந்த பையன் பிஸியாக இருந்தானா நீ என்ன இது பண்ண மாட்டுற, நீ வேறு யாரையா லவ் பண்ணுற, என்னை ட்ராப் பண்ண போகிற. இந்த மாதிரி இன்செக்யூரிட்டி ஃபீல் நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்குது. சம்டைம்ஸ் பசங்களுக்கும் சில பேருக்கு இருக்குது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணு நீங்கள் 2 பேரை லவ் பண்ணும் போது இந்த லவ் எப்போ ஸ்ட்ராங் ஆகுதுன்னா, எப்போ ஃபோன் கால் குறையுதோ, எப்போ பேசுறது குறையுதோ, எப்போ அடிக்கடி பார்த்துக்கிறது குறையுதோ, இது எப்போ நீ அதிகப்படுத்துறியோ, அதாவது அந்த கேப்பை எப்போ அதிகப்படுத்துறியோ, ஸ்டில் உன்னோட வேலையில் நீ பர்பஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே இருப்பேன்னா 100% நினச்சிட்டு தான் இருப்பேன். சில பேர் நினச்சிக்கிறீங்க தொடர்ந்து பேசுறது தான் லவ், தொடர்ந்து மெசேஜ் பண்ணுறது தான் லவ். தொடர்ந்து நான் இப்போ சொல்கிறேன், யார் பயப்படுறாங்களோ இவ விட்டு ஓடுருவா, அவன் தான் அடிக்கடி நோண்டிக்கிட்டே இருப்பான். என்னடி பண்ண, எப்படி எழுந்த, எப்படி கொட்டாய் விட்ட, எப்படி தும்பன, எப்படி இரும்பனன்னு. எதுக்கு? நிறைய நேரங்களில் பசங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி இருக்கும், பொண்ணுங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆணு பெண்ணு ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஆணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியுத நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு வந்து ஐயே இதெல்லாம் என்னடா இம்பார்ட்டன்ட் தோணும். பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் ஆண்களுக்கு நிறைய ரொம்ப சில்லியாக தோணும். இது என்ன பண்ணணும்னா, அந்த பர்சனை நீ உண்மையாகவே லவ் பண்ணுற அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடு, அவங்க லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண விடு. வெறும் லவ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்கள் அம்மா வந்து ஒத்துப்பாங்களா இந்த மாப்பிள்ளை சூப்பர்னு? சம்பாதிக்கணும், மாப்பிள்ளை ஒரு வேலைக்கு போகணும், மாப்பிள்ளை பேங்க் பேலன்ஸ் வைக்கணும். இதெல்லாம் வேணும்னா மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசிட்டே தான் நடந்துருமா? உங்ககிட்ட லவ் பண்ணிகிட்டே இருந்தால் நடந்துருக்குமா? நீங்கள் எப்போ புரிஞ்சு நீ போ ஒர்க் பண்ணு, சாதி, உன் ஒர்க்கை பாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு மென்னுக்குமே ஒரு கேர்ள் கிட்டேருந்து. அவன் ஒர்க் பண்ணும்போது அவனை வந்து தொல்லை பண்ணுறது, அவனை டென்ஷன் ஆகுறது, அவன் கிளாஸில் கவனிச்சிட்டு இருக்கும்போது மெசேஜ் அனுப்புறது, திட்டுறது. நான் இப்போ சொல்கிறேன், டோன்ட் எவர் திங்க் தட் ஒருத்தனை நான் வந்து திட்டுறதால இதால் என்னோட லவ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் லவ் அப்படிலாம் தயவுசெய்து எந்த பொண்ணும் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு லவ் பண்ண தெரிலனா தயவுசெய்து லவ்வே பண்ணாதீங்க. உங்களுக்கு லவ் பண்ண உண்மையாகவே தெரியும் அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டரோட ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கங்க, அவங்க மனசை புரிஞ்சுக்க கற்றுக்குங்க. மனசை புரியாத நான் வந்து அட்டாச் ஆகிறேன் பிடிச்சி, இது பேர் அட்டாச்மெண்ட்டா? நான் அவர் இல்லாத இருக்க மாட்டேன், அவர் இல்லாத நான் போக மாட்டேன். முதல்ல அந்த பர்சனுக்கு நீ எப்போ அவங்க லைஃப்பில் வாழ்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறியோ அப்போ தான் நீ உண்மையாகவே அந்த பர்சன் அழகாக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சுப்பாரு, உன் மனசில் பயங்கர கோவத்தோட, வெறுப்போட, வேதனையோட உன் கண்ணாடியில் கண்ணை திறந்து உன் முகத்தை பாரு, எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதே நல்ல எண்ணத்தோட இதோட பாரு, அழகாக இருக்கும் உன் ஃபேஸு. நீங்கள் லவ் பண்ணுற உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், உங்கள் பார்ட்னர்ஸை அவங்க மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க அந்த வேலையில் அங்கே அழகாக இருந்து அவங்க அங்கே ஜெயிக்க முடியும். அவங்க ஏன் லவ் பண்ணுறாங்க? இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் வந்தால் நல்லா இருக்குன்ற அந்த எண்ணத்தில் தான் தொடர்ந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பொண்ணு செட்டே ஆகாதரா நம்ம லைஃபுக்கு நான் உங்களுக்கு தோணிருச்சுன்னு நினச்சிக்கேன். நான் இப்போ சொல்கிறேன், அந்த மாதிரி பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ எப்போ தோணுச்சுன்னா ஒரே நிமிஷம் இன்னொரு தடவை யோசிச்சுப்பார். பாவம் இத்தனை நாள் லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தெளிவாக யோசிச்சு பார்த்துட்டேண்ணா, ஆனால் நானாகவே இல்லைண்ணா, எனக்கு நிம்மதியே இல்லைனா 2 கையை தூக்கிட்டு இப்போ சரண்டர் பண்ணிட்டு தெளிவாக பேசுகிறேன். ஃபோன் எடுக்காதெல்லாம் இருக்காது. ஃபோன் எடுத்து இந்த 5 வருஷம் நம்ம லவ் பண்ணோம், போக 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 ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப மூச்சு அடைக்குது இந்த காதலில், எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது, நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவோம், உனக்கு முடியல, உண்மையாகவே நான் தான் வேணும்னு நீ நம்புகிறேன் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட பிடிக்கல, இதை மாற்றிக்கோ அப்படின்றத சொல்லு. இது யாரோட இருக்கலாம், பையன் பொண்ணுக்காக இருக்கலாம், பொண்ணு பையனாக இருக்கலாம். என்னை மாற்றிக்காத, நான் அப்படியே தான் இருப்பேன், நீ அப்படியே தான் இருப்ப அப்படின்னா 2 பேருமே தனித்தனியாக தான் எங்கேயாவது இருப்பீங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க விட்டு கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொன்னால் உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறவங்க சூப்பரான ரிலேஷன்ஷிப்பில் வாழ்வாங்க. எனக்கு உன்கிட்ட பேசணும் போல இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது சரி வரேன்னு சொல்லிட்டு எப்படியே ட்ரை பண்ணி லைனில் வரவங்களும் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு எப்போ முடியலையோ, உண்மையாகவே யூ ஆர் ஃபீலிங் அலோன், அப்போனா டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பெண்ட் டைம்.
ஆனால் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது, நீ வெட்டியாக இருக்கும்போது உன்னோட பார்ட்னர் உன்னை பார்க்கணும், நீ பிஸியாக இருக்கும்போது அவன் வேலையை பார்க்கணுன்னா வேலைக்கு ஆகாது. டிசிப்ளின் 2 காதலில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 காதலில் ஃப்ரீடம் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஈச் அதர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களா இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும். 3வது, எங்கே இருந்தாலும் அந்த பர்சனை நம்பணும். இவன் என்னை ஏமாற்ற தான் போகிறான்னா சத்தியமாக உன்னை ஏமாற்றிட்டு தான் போவான். ஏன்னா வாட் யூ ஆர் அச்சீவிங் டுடே இஸ் வாட் யூ ட்ரீம்ட் எஸ்டர்டே. உன்னோட தேவையில்லாத விஷ கனவுகள் உன் வாழ்க்கையை விஷமாக மாற்றிடுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கு. இன்னும் நிறைய தெளிவுகள் லவ்வில் தரேன். தொடர்ந்து கூட இருங்க. தேங்க்யூ.